ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்மளோட இந்த சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்டி மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ஜாரில் முந்திரி ஒரு 10 முந்திரி அளவுக்கு ஊற வச்சுக்கிறோம் சுடு தண்ணியில். அதுக்கப்புறம் 2 தக்காளி அது கூட போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் கிரேவிலேயே அதுக்காக அந்த ஒரு பாக்ஸில் இருக்கோங்க அந்த மஷ்ரூமை ஓப்பன் பண்ணி அது மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துடணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே செய்யலாம், ஒரு சிலர் அப்படியே செய்வாங்க. இந்த தடவை நான் அது மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஒவ்வொன்றா கட் பண்ணி வச்சுக்கிறேன். மஷ்ரூம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது நம்மளோட ஃபுட்டில் நம்ம அடிக்கடிக்க சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அது பாருங்கள், இப்போ கட் பண்ணதெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு ட்ரெயின் பேஸ்கெட்டில் போட்டு அது எல்லாத்தையும் தண்ணி வடிய வைக்கிறதுக்காக அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் இல்லையா, சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த கட் பண்ண தண்ணி வடிஞ்சது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா அது நல்லா அதில் ஊறி இருக்கும் இல்லையா, அது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடறோம். பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அந்த பக்கம் இருக்குது. இப்போ அடுப்பில் பேன் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் போட்டுக்கணும். அந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். பட்டரில் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், அவ்வளோதான். பட்டர் இல்லைனாலும் நீங்கள் குக்கிங் ஆயிலே கூட செஞ்சுக்கலாம். நெய் வேணும்னாலுமே ஊற்றிக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸும், கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரியாணி ஐட்டம் என்னவோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 2 அது போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இந்த கலந்து வச்சிருக்க இந்த மஷ்ரூமை போட்டு நல்லா வடிகட்டுறோன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, வதக்குறோம். அதை போட்டு நல்லா வதக்குறோம். அதில் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரணும். ட்ரை ஆகி வந்ததும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு பக்கமாக வச்சிடுறோம். இப்போ அதே பேனில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிரேவிக்கான பேஸ் ரெடி பண்ண போகிறோம். மறுபடியும் எண்ணெய் விட்டு அதில் ஆல்ரெடி சும்மா 2 போட்டிருக்கோமா, மறுபடியும் ஒரு 2 வாசனைக்கு மட்டும் இதுலேயும் போடணும். பிரியாணி ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடணும். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை இதில் நம்ம போட போகிறோம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பொரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நம்ம பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடணும். வெங்காயத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு உப்பையும் போட்டோம்னா வெங்காயத்து கூடயே நல்லா வதக்கிடும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி நம்ம சமைக்க போகிற குழம்போ கிரேவி எதுவாக இருந்தாலும் அதுக்கு தேவையான உப்பை நான் அந்த வெங்காயம் போடும்போதே போட்டுருவேன். மஞ்சத்தூளும் போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ அது கொஞ்சம் வதங்கினதும் அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி முந்திரி பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை கலந்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெறுமிளகா பொடி, கரம் மசாலா, தனியா பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் நம்ம கிரேவிக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். நம்ம முந்திரி போட்டுருக்கிறதெல்லாம் அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றி நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிரேவி நல்லா கொதித்து ஓரளவுக்கு நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுன்னா நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான கசூரி மேத்தி ரெடி. இதை நாங்கள் மறுபடியும் சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட்டோம். இதில் லாஸ்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் பட்டரை அதில் போட்டு மூடி வச்சிடுறோம். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.